தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். இங்கே நான் வாசித்தோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, பாருங்க, அவருக்கு பல குமாரர்கள் அங்கே இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு இருந்தது ஒரே குமாரன். ஒரே குமாரனை பலியாக கொடுக்கும்படி திட்டமிட்டார் என்று சத்தியபதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இயேசுநாதர் பிறந்திருக்கும் பொழுது பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் முன்னணை என்பது பலியிடப்பட வேண்டிய தலை ஆடு அல்லது தலை கன்றுக்குட்டி வைக்கிற ஒரு இடம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது முன்னணையிலே துணிகளை சுற்றி அந்த முன்னணை என்கிற கல் மேலே இயேசுநாதரை வைத்தாங்களாம். எவ்வளோ ஒரு பிதாவாகிய தேவனுடைய அபாரமான அன்பு என்பதை எண்ணி பாருங்கள். 10 மாதம் நமக்காக ஒரு தாயின் கருவில் உள்ளே இருந்தார். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், வானமும் பூமியும் கொள்ளாத இறைவன். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தானாக பெரிய மனுஷனாக இந்த பூமியில் வந்து இருந்திருக்கலாம். பரலோகத்திலிருந்து நேரடியாக டைரெக்டாக வந்திருந்துருக்கலாம். ஆனால் அப்படி வரல. பாருங்கள், ஒரு தாயின் கருவில் நம்மை போல ஒரு குழந்தையாக பிறக்கும்படி அவர் முடிவெடுத்தா. யோசித்து பாருங்கள், 9 மாதம் தன்னைத்தானே அடக்கி கொண்டு, தன்னைத்தானே குறுக்கி கொண்டு. ஏன்னா கடவுளுடைய திட்டம் இந்த பரிசுத்த இரத்தத்தை சுமந்து கொண்டு வருகிற இயேசுவின் மூலமாக அந்த பூலோகத்தில் நிறைவேறணும். அதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு தூரம் தன்னைத்தான் அர்ப்பணிக்க முடியுமோ, தன்னைத்தான் ஒடுக்க முடியுமோ, தன்னைத்தான் குறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறுக்கி ஒடுக்கி நமக்காய் உன் தாயின் கருவில் குட்டி குழந்தையாக இயேசு கிறிஸ்து கருவுற்றார். யோசித்து பார்க்குற அவர் அன்பை. அண்ட சராசரங்களையும் படைத்தது அவர் தான். வானம் உண்டாக கடவுன்னு சொல்கிறாரு, உண்டாகுது. நட்சத்திரங்கள் உண்டாக கடவுன்னு சொல்கிறாரு, உண்டாகுது. பூமியில் புல் பூண்டுகள் உண்டாக கடவுன்னு சொல்கிறாரு, உண்டாகுது. திரளான மீன்கள், திரளான பறவைகள், திரளான மரம் செடிகள்லாம் உண்டாக கடவுன்னு சொல்கிறாரு, எல்லாம் உண்டாகுது. அவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்த இறைவன், வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்த இறைவன் மனிதனுக்கும் அப்பேற்பட்ட ஒரு பிரசங்கத்தை அங்கே செஞ்சுட்டு அவர் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் பிரசங்கத்திலே மனிதன் மீட்கப்பட முடியாது. இயேசுவின் இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டால் தான் மனிதன் மீட்கப்பட முடியும். அப்படியானால் இந்த உலகத்தில் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறகுற ஒரு எந்த பிள்ளையும் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக இல்லை. வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள். இதோ என் தாய் என்னை நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தின் சாயலாக ஆதாமுடைய குமாரனாக இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். ஆதாமுடைய குமாரனாக, குமார்த்திகளாக. ஒருவேளை பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பெரிய ஆஸ்தியில் அந்தஸ்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவன் பாவி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஏன் பாவி என்று பரலோகம் அணிக்கிறது? பாவத்தினுடைய ரத்தம் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆதாமுடைய ரத்தம் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆதாமுடைய ரத்தம் பாவ ரத்தம், பாவத்தின் வித்து. அந்த பாவ வித்து, அந்த பாவத்தின் ரத்தத்தை எப்படி கழுவி எடுக்கணும், சுத்திகரிக்க முடியும்னா பரிசுத்த ரத்தம் இந்த மனுஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்க வேண்டும். பரிசுத்த ரத்தத்தினால் இந்த மனுஷன் கழுவப்பட வேண்டும். பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக இந்த மனிதனுக்கு ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆகவே விசேஷ விதமாக ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கவில்லை. பரலோகத்தினுடைய பரிசுத்தாவியானுடைய பலனினாலே மரியாளமா வயிற்றில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உருவானார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே
யோசேப்பு இதுக்கு யோசனை பண்ணுறாரு பாருங்க. யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் வேதம் சொல்லுகிறது. யோசேப்புக்கு திருமணம் நடக்கலை, மரியாளம்மாவுக்கும் யோசேப்புக்கும். ஆனால் யோசேப்புக்காக நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அந்த தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவானது எப்படின்னு சொல்லி 1008 சந்தேகங்கள் இந்த மனுஷனுக்கு வந்திருக்கும். எல்லாருக்கும் வருகிற இயல்பான ஒரு சந்தேகங்கள் தான். ஆனால் வேதம் சொல்கிறது, பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகிருக்கிறது, பரலோகத்தின் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆகவே பரிசுத்த இரத்தத்தை அவள் சுமந்து கொண்டு இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவள் பெற்றிருக்கிறா. ஆகவே சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, சேர்த்துக்கோன்னு சொல்லி அப்பேற்பட்ட ரீதியிலே மனிதனுடைய மீட்புக்காக எவ்வளோ பெரிய திட்டங்களை பிறப்பிலிருந்தே போட ஆரம்பித்தார் பாருங்க. இன்னும் சொல்கிறேன், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அவர் முன் குறித்ததினால், முன் அறிந்ததினால், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்காக முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மனிதன் ஒன்றை படைக்க போகிறோம். மனிதன் கீழே விழுந்தா, பாவம் செய்து தேவனுடைய வார்த்தைக்கு மீறி போயிட்டா, அவனை எப்படி மீட்க வேண்டும் என்பதை அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் இணைந்து திட்டமிட்டார்கள் என்று நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க பாருங்கள். நிச்சயம் அது நடந்திருக்கும். மனுஷன் விழுந்துட்டா என்ன செய்கிறது? ஏன்னா அவருடைய சாயல்லே, அவருடைய ரூபத்தின்படி இந்த மனுஷனை உண்டாக்க போகிறாரு. குரங்கா உண்டாக்கலை, பூனையாக உண்டாக்கலை, சிங்கமாக உண்டாக்கலை, அவரை போல் உண்டாக்க போகிறாங்க. அப்படி உண்டாக்குற அந்த நேரத்தில் மனிதன் தவறி விட்டால், மனிதன் விழுந்து விட்டால் அவனை எப்படி தூக்கி எடுக்கிறது? இப்போ இயேசு சொன்னாராம், நான் போகிறேன் விழுந்த மனிதனை தூக்கி எடுக்கும்படி, மறிக்கும்படி, அவனுக்கு ரத்தம் சிந்தும்படி நான் போகிறேன், நான் தூக்கி எடுக்கிறேன்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு உரையாடலுங்க நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நான் நம்புகிறேன். காரணம், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்காக முன் குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஆகவே வேதம் சொல்லுகிறது, எனக்காக ஒரே பேரான குமாரனை தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பிறந்த பொழுதே பலியாக கொடுக்கும்படி முன்னணி என்கிற கல்லில் தூக்கி வைத்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்துச்சு, தலை ஆட்டுக்குட்டி பிறந்துச்சுன்னா அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த முன்னணி என்கிற கல்லில் வச்சுருவாங்களாம். அது ஆலயத்துக்குரியது, அது பலியிடப்பட வேண்டிய ஒன்று, அது தேவனுக்குரியது, அது மீட்புக்குரியது. பாருங்கள், மனிதனுடைய மீட்புக்காக பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த இரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை தெளித்து இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களுக்காக ஒரு பிரயாசத்தை செஞ்சார். அப்போது தலை பிள்ளை, அந்த தலை ஆட்டுக்குட்டி, தலை கண்ணுக்குட்டி, அது எல்லாம் தேவனுக்குரியது. அதுக்குள்ளே ஓடுற ரத்தம் தேவ ஆலயத்தில் சிந்தப்பட வேண்டிய ஒரு ரத்தம். ஆகவே முன்னணி என்கிற கல்லில் அதை தூக்கி வைப்பாங்களாம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்தபோது என்ன நடந்தது? அவரை தூக்கி முன்னணி என்கிற கல்லில் வைத்தாங்க. தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ தெரியல, ஆனால் தேவனை கைட் பண்ணியிருப்பார் நான் நம்புகிறேன். ஏன்னா மக்கள் பார்க்கட்டும், இது பலியிடப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிகளையும் கண்டுகளையும் தூக்கி வைக்கிற இடமாச்சே. இயேசுநாதரை பிறந்து அவர் அங்கே தூக்கி வச்சிருக்கிறாங்களே. நான் சொல்லுகிறேன், அந்த குழந்தை இயேசு என்கிற அந்த அற்புத குழந்தையை அங்கே தூக்கி வைக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்கள். ஏன்னா ஒரே குமாரன், ஒரே பேரான குமாரன், பல குமாரன் அவருக்கு இல்லை, ஒரே குமாரனை நமக்காக பலியிடப்படும்படி ஒப்பு கொடுக்க போகிறது ஆரம்பத்தில் பிறந்த பொழுதே அவர் தூக்கி வைத்து காண்பித்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பிதாவாகிய தேவனுடைய அன்பை இந்த மாலை வேளை எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்கள், அந்த ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு. 3 காரியங்கள் பாருங்கள். இந்த மனுஷன் ஒன்று விசுவாசிக்கணும், ரெண்டாவது அந்த விசுவாசிக்கிற மனுஷன் கெட்டு போகாமல் இருக்கும்படி, அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனை அடையும்படி. நித்திய ஜீவன்னா நித்தியத்தில் போய் கொடுக்குற ஜீவன் அல்ல. நம்முடைய தேவன் நித்தியமானவர். இந்த பூமியிலே அவர் கொடுக்குற ஜீவன் நித்திய ஜீவனாக இருக்கிறது. நித்திய ஜீவன்னா தேவரகமான ஜீவன் என்று சொல்கிறாங்க ஒரு அர்த்தம். தேவரகமான ஜீவனா தேவனுக்குள்ளே ஓடுகிற ஜீவன், சாவாமை உள்ள ஜீவன், வியாதியின் மேலே ஜெயம் எடுக்கிற ஜீவன், பாவத்தின் மேலே ஆளுகை செய்கிற ஜீவன், இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் ஜெயம் எடுக்கிற ஜீவன். அப்பேற்பட்ட ஜீவனை, நிரந்தரமான ஒரு ஜீவன், அழியாத ஒரு ஜீவனை இந்த மனுஷனுக்குள்ளே கொடுக்கும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
எல்லா காரியங்களுக்கும் ஒரு ஒரு மூல காரணம் ஒன்று வருது. இதெல்லாம் மனுஷனுக்கு கிடைக்கணும்னா அவரை தந்தரளி உலகத்தில் அன்பு கூற வேண்டும். இவ்வளவா அன்பு கூர்ந்தார். எவ்வளவானா எல்கை இல்லாத அன்பு. நான் யோசித்து பார்க்குறேன், இயேசுவை காட்டிலும் என்னை அவர் நேசித்தபடினாலே, பிதாவாகிய தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் என்னை நேசித்தபடினாலே இந்த இயேசுவை எனக்காக தந்தருளி அவருடைய பெரிய அன்பை எனக்காக வெளிப்படுத்தி காண்பித்தார். எவ்வளோ பெரிய ஒரு மீட்பின் திட்டம் பாருங்கள். இந்த உலகத்தில் நான் பிறந்த பின்னாடி என் தாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாங்க, என் தகப்பன் இடத்துல அன்பு கூர்ந்தாங்க. என்னுடைய பாட்டையும் தெரியாது, என்னுடைய முப்பாட்டை யாரும் தெரியாது, தாத்தா வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, என்னை 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று ஏசாயா 53 நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் ஆத்ம வருத்தத்தின் பலன் என்ன? அவருக்குள்ளே இருந்து நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்க போகிறாரு. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்தில் அநேகம் 1000 பிள்ளைகள் மீட்கப்பட போகிறார்கள் என்கிற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளே அன்றைக்கு பெருகினதான் பாருங்கள். ஆகவே இந்த பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுக்கறதில்ல ஒரு மகிழ்ச்சியோட, என் பிள்ளை உலகத்தினுடைய மீட்புக்காக, உலகத்தினுடைய பாவமும் சாபமும் அக்கிரமும் நீக்கப்படும்படியாக என் பிள்ளையினுடைய இரத்தத்தை அந்த பூமியில் சிந்த விட போகிறேன். என் பிள்ளையை என் கண் எதிரவே நான் அடித்து துன்பப்படுத்தும்படி, காயப்படுத்தும்படி, பிக்கப்படும்படி, வாதிக்கப்படும்படி மனிதனுக்காக நான் ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு தெய்வீக திட்டத்தோடு மகா பெரிய அன்பை எனக்காக காண்பித்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகன்னா வெறும் உலகம் கிடையாது, உலகத்தில் வாழ்கிற மனிதன் மேலே அவர் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவாதி தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத அன்பு. மனுஷன்ட்டு அது இல்லை. தாய்க்கும் தகப்பனுக்கும் குள்ளே இருக்கிற அந்த அன்பை பற்றி இங்கே வேதம் சொல்லலை. பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அன்பை பற்றி சொல்லலை. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பை பற்றி சொல்லலை. இதெல்லாம் மாறும், நிலையற்றது, மாறலாம், தொடர்ந்து கொஞ்ச நாள் செல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு சுயநலம் அந்த அன்புகளுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு அன்பு, தேவ அன்பு காண்பிக்கப்பட்டது. என்ன அன்பு? சுயநலம் இல்லாத அன்பு, சுத்தமான அன்பு, தேவ அன்பு, தேவரகமான அன்பு. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் காட்ட முடியாத ஒரு அன்பை பிதாவாகிய தேவன் எனக்காக காண்பித்தார். ஆகவே இந்த கல்வாரி தியான நாட்களில் தேவனுடைய அன்பை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது.